நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வரும் உறவுகளுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதிபர் இருக்கார் இல்லையா, அதிபரை போய் இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. கொஞ்சம் நாகரிகமா பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செய்தியாளர்கள். அதிபர் பேசுறத செய்தியாளர்களாலேயே தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் பேசுறத முதல்ல கேட்கக்கூடியவங்க, கேட்டு வெளியிடக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள் தானே. அவங்களாலேயே தாங்கிக்க முடியாம அவங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா, என்கிட்ட நாகரிகமா பேசினா என்ன, நாகரிகமா பேசினா நானும் பேசுவேன், இல்லைன்னா கத்திக்கு கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சான்றிதழ் கொடுத்துட்டாரு. என்னன்னா, நான் ராமநாதபுரம் காட்டான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சான்றிதழ் கொடுத்துட்டாரு. நான் யாரை பத்தி பேசுறேன்னு இன்னும் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதிபர்னா யார் தெரியுமா? எந்த நாட்டு அதிபர் தெரியுமா? இந்த அவர் சொல்லுவாரு அடிக்கடி, நீ போய் ஊரை சுத்திட்டு வாப்பா, ஊரை சுத்திட்டு வந்தீங்கன்னாக்க உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு உடனே அந்த அதிபர். என்ன உடனே நீ தான் காடு, உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு அந்த அதிபர். அந்த அதிபரை பத்தி தான் சொல்றேன். சரியான வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நீங்களே யாருன்னு. சரி, யாருக்கு என்ன என்ன அவர்கிட்ட அநாகரிகமா பேசினாங்க, இவர் யாருக்கிட்ட வந்துட்டு அநாகரிகமா பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி, அவரு இது வரைக்கும் இந்த நாகரிகமா பேசினார் இல்லையா, அநாகரிகமா எதிர்வினையாற்றினார்ல, என்னென்ன யாருக்கிட்ட என்னென்ன எதிர்வினையாற்றிருக்காருன்னு பார்ப்போம். இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்க கட்சியை சேர்ந்த பெண் பேச்சாளர் காளியம்மாவை என்ன சொல்லி பேசினாருன்னு தெரியலையா, பிசுன்னு சொன்னாரு. அது எதுக்கு ஆற்றின எதிர்வினையா இருக்கும்? ஒருவேளை காளியம்மா பொசுருன்னு அண்ணன் சொல்லியிருப்பாங்களோ, அதனால எதிர்வினையாற்றி இருப்பாரோ, அது அவங்க கட்சி விஷயம். அதே போல சாட்டை துரைமுருகன் அது போன வாரத்துல ட்ரெண்டிங் ஆனது. அவர் என்ன சொன்னாரு? தேப்பான்னு சொன்னாரு. அப்போ துரைமுருகனுக்கு கொடுத்த எதிர்வினையா இருக்குமோ? துரைமுருகன் அப்ப அண்ணனை என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பாரு? அது துரைமுருகன் ஒன்றும் நல்லவர் இல்ல, அவரும் நம்ம தலைவரவே ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அதே போல அவங்க அண்ணன் அவங்க பேச்சு எல்லாமே இப்படித்தான் இருக்கு. அவர் உடனே சொல்லுவாரு, எங்க கட்சி பிள்ளைங்களை நாங்க எப்படி வேணாலும் பேசுவோம், விசுறுவோம் மசலுவோம் சொல்லிட்டு ரைமிங்லாம் அடுக்கு தொடர்லாம் பேசுவாரு. இப்போ உங்க கட்சி பிள்ளைங்கன்னா என்ன வேணாலும் பேசலாமா, உங்க கட்சி தம்பிங்கன்னா என்ன வேணா பேசலாமா அப்படின்னா, ஒரு கட்சி தலைவன் நாகரிகமா பண்பாடாகவும் பேசினாதான் அதை பின்தொடர்ந்து வர தம்பிகளும் நாகரிகமா பேசுறாங்க. இப்ப அந்த தம்பிகள்லாம் எப்படி பேசுறாங்கன்னு இடும்பவன் கார்த்திக் அண்ணனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு, அந்த பொண்ணு மாசமா இருக்குது, நான் இடும்பவனை கார்த்திகால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அந்த வீடியோ வந்ததையும் நான் பார்த்தேன். அந்த வீடியோ கூட என்ன பாசிங்கப்படுத்துவா அவ்வளோத்தானே, விட்டுட்டு போ, அவமானப்படுத்துவா அவ்வளோத்தானே, விட்டுட்டு போன்னு அண்ணா ஆலோசனை சொல்லியிருப்பாரு, அதிபர் ஆலோசனை சொல்லியிருப்பாரு. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ உங்க கட்சிக்கார பிள்ளைங்களை தான் தம்பிகளை தான் இப்படி பேசுறீங்கன்னா, இந்த நித்யானந்தா கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களை பார்த்து சொன்னீங்கல்ல, பொருளாதாரத்துல உயரத்தை பத்தி கூட எனக்கு பிரச்சனை இல்லப்பா, அந்த பொண்ணுங்களும் வெள்ளக்கார பிள்ளைங்களா சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனோட பேசுனீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துதான் பொறாமையா இருக்கு. அது என்ன நாகரிகம்னு சொல்றீங்களா? எந்த நாகரிகத்துக்கு என்ன பேச்சுக்கான எதிர்வினை, எதற்காக அந்த பிள்ளைங்களை அந்த மாதிரி பேசுனீங்க, எதுக்கு அந்த எதிர்வினைன்னு சொல்றீங்களா? அதே போலதான் இதை கூட சரின்னு பொறுத்துக்கலாம். இந்த இஸ்லாமியர்கள்லாம், திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுற இஸ்லாமியர்கள் எல்லாம் சைத்தானின் குழந்தைகள்னு சொன்னீங்களே, அது எதற்கு பேசின எதிர்ப்பினை? எதுக்காக அந்த இஸ்லாமியர்கள்லாம் சைத்தானின் குழந்தைகள் என்று பேசுனீங்க? உங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா நல்லவங்க, திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களா சைத்தானின் குழந்தைகளா? இந்த அதிபர் எந்த நாகரிகத்தின் அடிப்படையில இப்படி பேசுறாரு? அவரே சொல்லிக்கிட்டாரு, நான் காட்டாமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டாரு. இந்த காட்டான் பேச்செல்லாம் கேட்டா, இப்படிதான் காட்டான் இப்படித்தானே பேசுவான், அதை அவரே நான் காட்டாத்தான்னு விட்டாரு, நானும் சொல்லல. அதே போலதான் இன்னொரு விஷயம், இளைஞர்கள்லாம் எனக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுக்காக 1000 ரூபாய் அரசுன்னு இந்த அரசுக்கு பேர் வச்சிருக்கிறாரு அதிபர். அது காட்டான்னு சொல்லலாம். இந்த காட்டா சொல்றாரு, தனக்கு பயந்துகிட்டு தான் அந்த 1000 ரூபாய் தமிழ் புதம் திட்டத்துல கொடுக்குறாருன்றாரு. இன்னைக்கு நேற்று திமுக அரசாங்கம் இந்த கல்வி உதவிக்காக உதவித்தொகை கொடுக்கல. நெடுங்காலமாக திராவிட அரசாங்கம் வந்த காலத்துல இருந்து இந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக இலவச
பாடநூல் கொடுத்ததும் திமுக அரசாங்கம் தான், இலவச பாஸ் கொடுத்ததும் திமுக அரசாங்கம் தான். இந்த மாதிரி கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு இருந்தார். அது மட்டும் இல்ல, இளைஞர்கள் ஒரு குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரிக்கு மானியம் வழங்கினதும் கலைஞர் அவர்கள் தான். இது இன்னைக்கு புதுசா 1000 ரூபாய் கொடுக்கறது மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போலதான் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்துல தான் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு உதவித்தொகை அறிவிச்சு அந்த உதவித்தொகை இன்னும் செயல்பாட்டுல இருக்கு. அதையும் கொடுத்தது திமுக அரசு தான். அதே போல இன்றைய முதல்வர் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இளைஞர்களுடைய தனி திறமையை ஆராய்ந்து அவங்க திறமைக்கு ஏற்றாற் போல கோச்சிங் கொடுத்து அவங்கள உயர்கல்வி படிக்க ஊக்கத்தொகை கொடுத்து, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஒரு 16 பிள்ளைங்க லண்டன் போயெல்லாம் பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க, கூலி தொழிலாளர், மீனவ பெண்ணோட ஒரு மகள் கூட லண்டன் போயிட்டு வரதுக்கு உண்டான சூழலை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செய்யறாங்க. இன்னொரு விஷயம், இந்த 1000 ரூபாய் அரசுன்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துறாங்க. புரட்சி பெண்கள் 1000 ரூபாய் புரட்சி பெண்கள், 1000 ரூபாய் அரசுன்னு சொல்லிட்டு அதிபர் கொச்சைப்படுத்துறாரு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலயே நின்ன பாதியில இடைநிற்ற ஆண்களை போய் ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க. ஏன் நீங்க பாதியில நின்னீங்க, ஏன் தொடர்ந்து உங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என் அப்பா வீட்டுக்கு காசு கொடுக்கல, எங்க அப்பா கூலி தொழிலாளி, குடும்பத்தை பார்க்க முடியல, என் அக்காவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அதனால நான் படிப்பை பாதியில விட்டுட்டு வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன், என் தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும், அதனால நான் படிப்பை பாதியில நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டேன் என்று சொல்லி இந்த 8ஆம் வகுப்புல நின்னா அந்த ஆண்களை போய் கேட்டா அவங்களோட அந்த சின்ன வயசுல எப்படி வேலைக்கு போய் படிப்பை பாதியில நிறுத்திட்டு கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அவங்களால உயர்கல்விக்கு போக முடியல அப்படின்ற அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அதிபருக்கு தெரியாது. ஏன்னா அவர் அவருடைய பிள்ளைகளை அவங்களுடைய பசங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. அவரு உழைச்சி இல்லைங்க, அவரு வாயில வடை சொல்ற வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு. இது வரைக்கும் அவர் எந்த ஒரு தொழிலும் செய்யறதில்லை. இந்த பணம்லாம் இலங்கை தமிழர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிட்டு இலங்கை தமிழர்களை ஏமாத்தி நிதி திரட்டி, தம்பிகளை ஏமாத்தி நிதி திரட்டி அவரு மட்டும் சொகுசா இருந்துக்குவாரு. அவர் பிள்ளைங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்குவாரு. ஆனா தம்பிகளோட பிள்ளைகளை மட்டும் நீ படிக்கலன்னா பரவாயில்ல, எல்லாரும் டாக்டர் ஆகணும்னா பரவாயில்ல, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டானாக்க நோயாளி யாரு, வைத்தியம் பார்க்கறது யாரு, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா யாரு கட்டட கட்டுறது யாரு என்று சொல்லி கேள்வி கேட்டு, நீ விவசாய ஆடு மாடு மேய்க்க போகணும் தம்பிகளோட பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வாரு. ஆனா அவங்க பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு. நீ பிள்ளைங்களை படிக்கவே கூடாது, நீ ஆடு மாடு மேய்க்க போகணும்னு சொல்ற நீ 1000 ரூபாய் பணம் கொடுத்த பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இததான் இன்னும் நீ அதிபர் ஆயிட்டீனாக்க நான் ஒரு கையெழுத்து ஊர் சுத்திட்டு உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றியே, உங்ககிட்ட நாட்டை ஒப்படைச்சாக்க இந்த நாடு என்ன ஆகும்? 2வது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற, நான் கல்லு குடிச்சிட்டு கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு கட்டடிச்சுட்டு காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போனவன்னு சொல்லியிருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுகிட்ட இளைஞர்கள் நம்பி வந்தா இந்த இளைஞர்களோட கதி என்ன ஆகும்? 2வது உனக்கு பயந்து கொடுக்குற அளவுக்குலாம் திமுக அவ்வளவு ஒன்றும் பண்ண வேணும். வாக்கு அரசியலை என்னைக்குமே திமுக திட்டங்களை அறிவிச்சது கிடையாது. திமுக ஆரம்பிச்ச காரணமே ஒடுக்கப்பட்ட மக்களை மேல் உயர்த்துவதற்காக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசாங்கமே கட்சியே துவக்கப்பட்டது. அதனால சீமானுக்கு தான் இப்ப பயம் வந்துருச்சு. தமிழ் புதன் திட்டம் அறிவிச்ச உடனே எல்லா இளைஞர்களும் அங்க போயிருப்பாங்களே அப்படின்ற பயத்துல பத்திரிகையாளர்கள் முன்னாடி உளறிக்கிட்டு இருக்காரு. இந்த காணொலியை பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.